Hi guys, welcome back to our Anime Star in India YouTube channel. இன்னைக்கு நம்ம வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட்ன்ற இந்த கேம் பிளேயை பார்த்தா பார்க்க போகிறோம். மோஸ்ட்டாக எனக்கு இந்த மாதிரி கிரிக்கெட் கேம்ஸ்லாம் அதிகமாக விளையாட தெரியாது. இதோட நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி விளையாண்டது, இப்போ விளையாடுறேன். ஸோ அவ்வளோவா எனக்கு விளையாட மாறிந்துச்சு. நல்லா விளையாடலன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்களும் பாருங்கள், 3 overs ஈஸி மூடில் தான் வச்சுருக்கேன். இந்தியா vs இங்கிலாந்து. டாஸில் ஜெயிச்சிட்டோம் guys. நம்ம பவுல் சூஸ் பண்ணலாம். நான் கொஞ்சம் நல்லா விளையாடலன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இதை ஃபஸ்ட் டைம் விளையாடுறதுனால இந்த கேமை சரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு காட்டலாமே நம்ம விளையாடுறத ஃபஸ்ட் டைம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்காக. ஃபஸ்ட் பால் 0 runs தான் guys. அடி 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 தூக்கி போட்டு சாப்பிட்டு ராயா ராயா. 0 runs guys. இதே மாதிரி 0 runs எடுத்தாங்களே எதிர் டீமை ரன்ஸ் எடுக்க விடாமே நம்மளே ஜெயிச்சிருந்தான். ஆனால் அப்படி நினைக்கிறது பேராசை. ஏன் ப்ரோ பேக்ரவுண்டில் மியூசிக்கோ இந்த சவுண்டுமே கமெண்ட்ரி சவுண்டு வரலாம் கேட்டிங்கன்னா காப்பிரைட் வருமோ பயமாக இருக்குது. இல்லை ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்கன்னா அவ்வளோதான். அதனால தான் நான் இப்போது பேக்ரவுண்டில் இருக்க அந்த மியூசிக் கமெண்ட்ரிலாம் மியூட் பண்ணிட்டேன். ஓ ஷிட், நோ பால் போட்டோம். ஓ ஷிட், போட்டோம். அப்போல 6 அடிச்சிருவாங்களோ பயந்தேன். நல்ல வேலை 6 அடிக்கல. நெக்ஸ்ட் பால் ஸ்டெம்ப் அவுட் ஆயிடும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஸ்டெம்ப் அவுட் ஆகும்னு நினச்சேன், ஆகலை. இந்த வாட்டி அடிக்கிறோம். அடிக்கணும்னு பார்த்தா நம்ம பாலையுமா அடிச்சிட்டான். ஓ நோ, 6. விடக்கூடாது, விடாமுயற்சி விஸ்வரம் வெற்றி. ஜெயிக்கணுன்ற வைராகியத்தோட தான் ஜெயிப்போம். எத்திக்கு இந்த வாட்டி அவுட் தான் நினைக்கிறேன். இல்லை, ரன் அவுட் பண்ணிடலான்னு பார்த்தோம், முடியல. ஓ நோ, எதிர்பார்க்கல 6 அடிப்பாங்கன்னு. அன்எக்ஸ்பெக்டட். இந்த வாட்டி வச்சு அவுட் ஆகிறாங்களா பார்ப்போம். இல்லை கைஸ், அவுட் ஆகலை. ஓ நோ, மறுபடியும் 6. இவ்வளோ நேரம் கொஞ்சம் மொக்கையாக விளாண்டுருந்தவங்க கொஞ்சம் இப்போது கம்பேக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். அப்புறம் கைஸ், நீங்கள் இந்த வீடியோக்கு ஒரு 5K லைக்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த கேமை 10 ஓவரில் வச்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டை கொடுத்து விளையாடுவேன் கைஸ். அதுக்கு நீங்கள் கொடுக்க வேணும்னா 5K லைக்ஸ் தான் கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் பால் பார்த்தாச்சு. பார்த்து இந்த வாட்டி அடிக்கிறோம், பறகுறோம். நம்ம அவனை அடிச்சு ஸ்டெம்ப் அவுட் பண்ணான்னு பார்த்தா நம்ம பால் அவன் அடிச்சு 6 அடிச்சிட்டானே. கேட்ச் அவுட் பண்ணிட்டோம் கைஸ். நெக்ஸ்ட் பால் நான் ரன் அவுட் ஆகணும்னு நினச்சேன், ஆகலை. நான் கூட பயந்துட்டேன், பவுண்ட்ரியில் 6 வந்துடுமோன்னு நினச்சி. நல்லா இது வரல. அப்புறம் கைஸ், இதுதான் என் ஃபஸ்ட்டு வாய்ஸ் ஓவர் கேம் பிளே. அதனால் கொஞ்சம் வாய்ஸில் கொஞ்சம் திக்கி தான் பேசுவேன். எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நெக்ஸ்ட் டைம் அந்த பிரச்சனை இருக்காது. நான் என்னெல்லாம் என் வாய்ஸ் இங்கே என் வீடியோவில் என்னெல்லாம் குறை இருக்கோ அதெல்லாம் சொல்லுங்கள் கைஸ். என்ன மிஸ்டேக்ஸ் அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சரி பண்ணுறேன். இப்போவே கொஞ்சம் திக்கி தான் பேசுவேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். ஓ நோ, 46 ரன்ஸ் அடிச்சிட்டாங்க கைஸ். இப்போ இந்தியா தான் கைஸ்.
47 ரன் அடிக்கணும் கைஸ் 3 ஓவரில். கஷ்டம்தான், ட்ரை பண்ணுவோம். ஓகே, 1 ரன். இப்போ வர்றது நம்ம ஷர்மா 6 அடிப்பாரா? 6 அடிப்பான்னு நினச்சேன், அடிக்கலை. அப்போ சொன்ன மாதிரி தான் வயசு. இப்போவும் எனக்கு வந்து இந்த மாதிரி கிரிக்கெட் கேம்ஸ்லாம் நான் விளாண்டதில்லை. எப்போயோ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி விளாண்டது, அதோட இப்போ டச்சு விட்டு போயிடுச்சு. அதனால் இப்போ அவ்வளோ நல்லா விளாட மாட்டேன் கைஸ். பாருங்கள், சொல்லிட்டு இருக்கும்போது LBW வச்சு அவுட்டு கைஸ். இப்போ வந்து விராட் கோலி கைஸ் விளையாடுறாரு. ரன்னு தொடர்ந்து 2 விக்கெட் கொடுத்துட்டாங்க கைஸ். யா பவுண்டரி கைஸ். தொடர்ந்து பவுண்டரி அடிச்சிருந்தா நல்லாயிருக்கும். அடிக்க முடியுமான்னு தெரில, பார்க்கலாம். யா ஒன்று ஜஸ்ட் மிஸ் கைஸ், ரன் அவுட் ஆகிருப்போம். காத்திருக்காங்களோ. வச்சிருக்கேன். நோ LBW. Yes. Boundary இருக்கு guys. One run தான் guys. 47 ரீச் பண்ண முடியுமான்னு தெரியல guys. நான் தோத்துருவேன் தான் நினைக்கிறேன், பார்க்கலாம் guys. Back shot. No, catch பண்ணிட்டாங்க guys. Catch out. தொடர்ந்து விக்கெட்டாக வந்துடுது. லேட்டாக பேட்டை வச்சுட்டாங்க. ஐ திங்க் பவுண்ட்ரி போகும்னு நினச்சேன், இல்லை போகலை. பவுண்ட்ரி போகுமா போகாதா ஒரே பதட்டமாக இருக்குது. முன்கூட்டியே முந்திரி கொட்ட மாதிரி பேட்டை வீசிட்டோம் கைஸ். அடிச்சு பறக்க உள்ளான்னு பார்த்தா இவங்க பாலை சும்மா பறந்து அடிக்கிறாங்க. அடிக்கவே முடியல, வருமா கஷ்டமாக இருக்குது. இந்த கேம் டஃப்பாக இருக்கா இல்லை நான் மொக்கையாக விளாட்றானான்னு எனக்கே கன்ஃபியூஷனாக இருக்குது. நோ LBW. இப்போ நம்ம ஜடேஜா வந்திருக்காரு. ஜடேஜா என்ன பண்ணுறாரு பார்ப்போம்.
இல்லை கேட்ச் அவுட் பண்ணிட்டாங்க guys. ஹார்திக் பாண்டியா ஒன் ரன். பவுண்ட்ரி. ஆனால் இப்போ பவுண்ட்ரி வச்சும் பிரயோஜனம் இல்லை, பிகாஸ் நம்ம தோற்றுட்டோம். ஆனால் பரவாயில்ல, இப்போவும் சொல்லிக்கிறேன், ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி கைஸ். ஏன்னா நான் இப்போ அதில் கொஞ்சம் திக்கி தான் பேசியிருப்பேன். இல்லை ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் திருத்திக்கிறேன். அப்போ சொன்ன மாதிரி தான் 5K லைக்ஸ் வந்துச்சுன்னா 10 ஓவர்ஸில் வச்சு விளையாடுறேன். ஓகே கைஸ், பாய் கைஸ். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். பாய், see you later.